ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூம் வந்து எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து சைன்இன் பண்ணி ஒரு மீட்டிங் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோடய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூம் வச்சுருந்தேன், அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ ஜூம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கூகுள் க்ரோம் போய்க்கிறேன். கூகுள் க்ரோம் தான் போகணுன்னு கிடையாது, நீங்கள் வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இதில் போயிட்டு ஜூம் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஜூம் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் வரும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் ஒர்க் பிளேஸ் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் மொபைல் ஆப்போடது இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் விண்டோஸில் போயிட்டு இப்போ இதில் வந்துட்டு நான் 64 பிட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்துட்டு 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் 32 பிட்டே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 வெர்ஷன்லேயுமே ஒர்க் ஆகும். என்னோடது வந்து 64 பிட்டு, அதனால் 64 வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் ஃபோல்டரில் போய்க்கோங்க. இந்த மாதிரி ஜூம் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் 1 or 2 மினிட்ஸில் வந்து இது இன்ஸ்டால் ஆயிரும், உங்களோட சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க, ஆட்டோமேட்டிக்கலி கீப் ஜூம் ஒர்க் ஸ்பேஸ் ஆட்டோ அப்டேட் அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது என்னென்னா இப்போ வந்து ஜூம் வந்து ஒவ்வொரு தடவையும் அப்டேட் ஆகும் பொழுது புது வெர்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் பண்ணிடுவா, இல்லை ஒவ்வொரு தடவையும் கேட்குவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜூம் மீட்டிங்கில் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஐடி வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைன்இன் பண்ணி ஒரு மீட்டிங் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து சைன்இன் பண்ண போகிறேன். சைன்இன் இப்போ இந்த சைன்இன் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட் வச்சுருப்போம் தெரியுமா, அதே மாதிரி தான் ஜூம்லேயும் நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக நீங்கள் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே கூகுள் ஐடி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து தனித்தனியாக வந்து க்ரியேட் பண்ணோன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்து இங்கே ஜிமெயில் அப்படின்றத இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் ஆகிருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நான் என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே ஓப்பன் ஜூம் மீட்டிங்ஸ் அப்படின்னு கேட்குது, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூம் வந்து எனக்கு சைன்இன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஜூம் வந்து சைன்இன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நியூ மீட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். நியூ மீட்டிங் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரோட ஆடியோ, அதாவது மைக்கு, ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து செக் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ஸோ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு மீட்டிங் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி வந்து இன்வைட் பண்ணுறது இந்த மீட்டிங்க்கு? இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க, ஒரு சில பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு இன்வைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்வைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு மீட்டிங் ஐடி இருக்கும், இங்கே வந்து பாஸ்வேர்டு இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து. அடுத்த ஆப்ஷன் என்னென்னா இங்கே வந்து காப்பி இன்வைட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய மீட்டிங் லிங்க்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லிங்க்கை வந்து என்னோடய பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க இந்த மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டு எதுவுமே போட தேவையில்லை.
ஜஸ்ட் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணால் போதும், அவங்க சிஸ்டத்தில் வந்துட்டு ஜூம் ஆப் இருந்தால் போதும், அவங்க டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மீட்டிங் ஐடியும் இந்த பாஸ்வேர்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலயமா அவங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஜூம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு மீட்டிங் வந்து இப்படி தான் நம்ம ஆரம்பிக்க முடியும். ஸோ இதை வந்து மீட்டிங் என் பண்ணுறதுக்கு இங்கே என் பட்டன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். லீவ் மீட்டிங்னா இந்த மீட்டிங் வந்து ரன் ஆகும், நீங்கள் மட்டும் வெளியில் போயிருவீங்க. எண்ட் மீட்டிங் ஃபார் ஆல் அப்படின்னா எல்லாருக்குமே, அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மீட்டிங் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நான் வந்து எண்ட் மீட்டிங் கொடுத்துறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு மீட்டிங் எப்படி ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஷெடியூல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த டேட்டில் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 26 அக்டோபர் செலக்ட் பண்ணிக்கிறேன். காலையில் ஒரு 10 மணி செலக்ட் பண்ணிப்போம். 10 மணிக்கு ஷெடியூல் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:45 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ தான் லிமிட்டு, இந்த டைமிங்குள்ளே தான் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ டைமிங் கொடுத்துருக்காங்க, 1.45 மினிட்ஸ், 1 hour 45 மினிட்ஸ் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. இதே ப்ரீமியம் அக்கௌண்ட்னா நீங்கள் 3 hours 4 hours அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களோ அவங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்விடேஷன் போகும். அப்படி இல்லைன்னா நம்ம லிங்க் வந்து காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் வந்து மீட்டிங் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணவா இல்லை பர்சனல் மீட்டிங் ஐடியே கொடுத்துறவான்னு கேட்குது. நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண அப்படின்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து நீங்களாக மேனுவலாக கொடுத்தாலும் ஓகே, அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மிஸ்டர் எக்ஸல் டீன் மட்டும் கொடுத்துறேன், ஏன்னா அவ்வளோதான் லிமிட்டு போல். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ வந்து கேட்கும், கம்ப்யூட்டர் ஆடியோ கூகுள் கேலண்டரில் நோட் பண்ணிக்கவான்னு கேட்குது. ஸோ கூகுள் கேலண்டர் நோட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷனு, இதில் வந்துட்டு பார்ட்டிசிபெண்ட் வந்து எல்லா டைமும் ஜாயின் பண்ண முடியுமா இல்லை ஒரு பர்டிகுலர் லிமிட் டைமிங்கில் தான் ஜாயின் பண்ணிக்க முடியுமா அந்த மாதிரி கேட்கும். மியூட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் என்ட்ரி ஆகும்போது அவங்களோட மைக்கெல்லாம் மியூட் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு ரெக்கார்டிங் அலோவ் பண்ணுறது. அப்ரூவ் ஆர் பிளாக் என்ட்ரி யூசர் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி, இப்போ ஒரு இந்தியாவில் இருக்கவங்க தான் ஜாயின் பண்ணணும், யூஎஸில் இருக்கவங்கள பிளாக் பண்ண அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்தியாவில் இருக்கவங்களாம் பிளாக் பண்ணி யூஎஸில் இருக்கவங்கள மட்டும் அலோவ் பண்ண அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மீட்டிங் செட்டிங்ஸு. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீட்டிங் வந்து ஷெடியூல் ஆயிரும். ஸோ சைன்இன் கேட்குது, நான் திரும்பவும் சைன்இன் கொடுத்துட்றேன். இது எதற்காக வந்து சைன்இன் கேட்குது அப்படின்னா, நம்ம வந்து கூகுள் கேலண்டரில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதனால் ஸோ இது கூகுள் கேலண்டரில் வந்து நமக்கு ஆட் பண்ணிருச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மீட்டிங் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும். இந்த மீட்டிங் ஐடி, இந்த பாஸ்வேர்டு, இந்த லிங்க்கு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து மீட்டிங்கில் ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேசிக்காக வந்து ஜூம் வீடியோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது ஜூம் ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் வந்து எப்படி ஒரு மீட்டிங் க்ரியேட் பண்ணுறது, ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.